திரு இ. ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின் மீதான இன்றைய மானிய கோரிக்கையில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு தந்த திராவிட மாடல் ஆட்சியின் மூலம் இந்திய தேசமே அன்னார்ந்து பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலும் தமிழக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் கல்வி சிறப்பதிலும் எண்ணற்ற திட்டங்களை வாரி வழங்கிய அதற்காக அதிகமாக நிதிகளை ஒதுக்கி நூற்றாண்டு நாயகர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வழியில் நல்லாட்சி செய்து வருகிற வள்ளல் குணம் கொண்ட எங்கள் மன்னவருக்கும் எங்கள் சின்னவருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களுக்கும் மாண்புமிகு கொறடா அவர்களுக்கும் எனது சார்பிலும் சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதி மக்கள் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சமூக நலத்துறை மூலமாக செயல்படுத்திய திட்டங்களின் சிறப்பான திட்டங்களான மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம், இதில் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை நலமுடன் வளர்த்தெடுக்கும் நோக்கத்துடன் ஊட்டச்சத்தை உறுதி செய் என்னும் மகத்தான திட்டத்தை அறிவித்தமையோடு எங்கள் தென் மாவட்டங்களில் குறிப்பாக சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட குருவிகுளம் ஒன்றிய பகுதியில்தான் ஊட்டச்சத்தை குறைவான குழந்தைகள் இருப்பது என ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டு குழந்தைகளுக்கு தொடர்ந்து 3 ஆண்டுகளாக ஊட்டச்சத்து அதிகரிக்கும் உணவுகளை வழங்கி அக்குழந்தைகளின் ஊட்டச்சத்தினை சமன் செய்து சாதனை செய்துள்ள திட்டமாகும். பல ஆய்வுகள் மூலமாக முன்னேற்றம் அடைந்துள்ளது என குழந்தைகள் ஊட்டச்சத்து திறன் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தளபதியாரின் சீரிய தலைமையிலான சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் மாண்புமிகு அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கு நன்றியும் கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஏழை எளிய மக்களுக்காக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் துவங்கப்பட்ட தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தமிழ்நாடு வாழ்விட மேம்பாடு வாரியம் என பெயர் மாற்றப்பட்டு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசு அவர்களின் சீரிய முயற்சியாலும் அர்ப்பணிப்புடன் ஆற்றிய பணிகளாலும் கடந்த அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட குளறுபடிகளை சீர் செய்து தேங்கி கிடந்த கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தி பல ஆயிரக்கணக்கான குடியிருப்புகளை கட்டி முடிக்கப்பட்டு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு தமிழ்நாடு 3வது இடம் பெற்றுள்ளது. இந்த வாரியத்தால் கட்டப்படும் அடுக்குமாடி கட்டிடங்களில் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவதில் இந்திய அளவில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து மற்றும் குதிரவெட்டி பகுதியில் பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி என்ற தேயிலை தோட்ட நிறுவனம் சுமார் 95 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்தது. இத்தோட்டத்தில் சுமார் 2000 தோட்ட தொழிலாளர்கள் குடும்பத்தோடு வசித்து கூலி வேலை செய்து வந்தனர். அவர்களுக்கு தேயிலை தொழிலை தவிர வேறு தொழில் பயிற்சி கிடையாது. வேறு எந்த விதமான வாழ்வாதாரமும் கிடையாது. அவர்கள் சுமார் 3 தலைமுறைகளாக தொடர்ந்து பகுதியில் வசித்து வருகிறார்கள். தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகம் டான்டி கீழ் கொண்டு வந்து அங்குள்ள தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை உரிமையும் காத்திட வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதியில் நிறைவேற்ற வேண்டிய பணிகளை அவை முன் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதியில் மாண்புமிகு தளபதியார் அவர்களால் அறிவிக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு கலைஞர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என பெயர் சூட்ட கேட்டுக்கொள்கிறேன். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதுநிலை பட்டப்படிப்புக்கான துறைகளை உருவாக்கி கல்லூரியை மேம்படுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தாலுகாவிற்கு ஒரு கல்லூரி என அறிவிக்கப்பட்டுள்ள திருவங்கடம் தாலுகா பகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைத்து கிராம பகுதி மக்களின் கல்வியை மேம்படுத்திட ஆவணம் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். சங்கரன்கோயில் பகுதியில் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தொழில் பயிற்சி மையம் அமைத்திட ஆவணம் செய்திட வேண்டும். தனியார் வசம் இருந்த மேலநீலநல்லூர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி சுமார் 5 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித பராமரிப்பு செய்யப்படாமல் உள்ளது. தற்போது நமது தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து கல்லூரியின் பராமரிப்பு பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்திட வேண்டி ஆணை பிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறேன்.
சங்கரங்கோயில் ஒன்றியம் கலப்பாகுளம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பாரதி நகர், நேதாஜி நகர், தாசியா நகர், நெசவாளர் காலனி பகுதியில் உள்ள குழந்தைகள் பயன்பெறும் வகையில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி ஒன்று அப்பகுதியில் அமைத்திட ஆவணம் செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தில் அரசு பள்ளி, அரசு நிதி உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி, மெட்ரிக் பள்ளி, சுயநிதி பள்ளி, சிபிஎஸ்இ பள்ளி என சுமார் 1289 பள்ளிகள் 10 கல்வி மாவட்டங்களின் கீழ் செயல்பட்டு வருகின்றன. இருந்த போதிலும் ஒரே ஒரு இடைநிலை மாவட்ட கல்வி அலுவலகம் மட்டுமே தென்காசியில் செயல்பட்டு வருகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் செயல்படுவது போல 2 இடைநிலை மாவட்ட கல்வி அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டு அதில் ஒன்றை சங்கரங்கோயில் மையமாக கொண்டு செயல்படுத்திட ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். குருவிகுளம் ஒன்றியம் செவல்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு உயர்நிலை பள்ளி தற்போது புதிய கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. அப்பள்ளியினை தரம் உயர்த்தி அரசு மேல்நிலை பள்ளியாக அறிவித்திட வேண்டுகிறேன். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் பொற்கொள்ளார் பயன்பெறும் வகையில் பொற்கொள்ளார் நலவாரியம் செயல்பட்டு வந்தது. தற்போது திராவிட மாடல் ஆட்சி நாயகர் தளபதியார் அவர்கள் பொற்கொள்ளார் நலன் பேணும் வகையில் பொற்கொள்ளார் தொழிலாளர்களின் தொழில் சிறப்புடைய வழி செய்யும் வகையில் பொற்கொள்ளார் நலவாரியம் மீண்டும் செயல்பட செய்து சிறப்பாக நடைபெற ஆவணம் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல நலிந்து வரும் மண்பாண்ட தொழிலாளர்களின் தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் நலவாரியம் அமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு கடந்த ஆட்சி காலங்களில் அந்த நலவாரியம் செயலற்று போனது. எனவே மாண்பு தளபதியார் அவர்கள் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கான நலவாரியத்தை மீண்டும் செயல்பாட்டில் கொண்டு வர ஆவணம் செய்யுமாறும் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட புளியங்குடி முதல் கழுகுமலை சாலை பணிகளை விரைந்து தொடங்கிட ஆவணம் செய்ய வேண்டுகிறேன். அதேபோல் பருவக்குடி விலக்கு, கலிங்கப்பட்டி, கோயில்பட்டி சாலை முதல்வரை நேரடி நிதியில் இருந்து விரிவாக்கம் செய்து மேம்படுத்தி தருமாறும் கேட்டுக்கொள்கிறேன். கிராமப்புற மக்களால் பெரிதும் பயன்படுத்தப்படும் குருவிகுளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள், செவிலியர்கள் அதிகரித்து பணியமற்ற ஆணை பிறப்பிக்க வேண்டுகிறேன். சங்கரங்கோயில் நகரில் உள்ள இஸ்லாமிய ஜமாத்தர்கள் நீண்டகால கோரிக்கையான மையவாடி அமைத்திட இடம் தேர்வு செய்து வழங்கிட ஆணை பிறக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். சங்கரங்கோயில் நகராட்சி வார்டு எண் 15-16 கீழ் வரும் புதுமனை 3, 4, 5 தெருக்களில் சுமார் 600 குடும்பத்தார் நில வாடகை திட்டத்தின் கீழ் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு உரிய பட்டா கிடைத்திட வழிவகை செய்திட ஆணை பிறப்பித்திட கேட்டுக்கொள்கிறேன். சங்கரங்கோயில் தொகுதியில் அதிகப்படியான விவசாயிகள் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகிற நிலையில் சங்கரங்கோயில் நகராட்சி 16 வார்டு புதுமனை 4ஆம் தெரு அமைந்துள்ள கால்நடை மருத்துவமனை மிகவும் பழமையான கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இக்கட்டிடத்தை நவீனமயக்கப்பட வேண்டும். மேலும் சங்கரங்கோயில் வருவாய் கோட்டம் ஆரம்பமாகி 4 வருடங்களுக்கு மேல் ஆகியும் இதுவரை கால்நடை பராமரிப்பு புதிய இயக்குனர் அலுவலகம், உதவி இயக்குனர் அலுவலகம் ஆரம்பிக்கப்பட இல்லை என மருத்துவமனை வளாகத்தில் உதவி இயக்குனர் அலுவலகம் அமைத்திட ஆவணம் செய்ய வேண்டுகிறேன். குருவிகுளம் ஒன்றியம் சுமார் 39 கிராம பஞ்சாயத்துகள் உள்ளடக்கிய மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட பகுதியாகும். இப்பகுதி மக்கள் பத்திரப்பதிவிற்கு தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை பகுதியில் பத்திரப்பதிவு செய்ய வேண்டியது உள்ளது. எனவே குருவிகுளத்தை மையமாக கொண்டு புதிய சார் பதிவாளர் அலுவலகம் அமைத்திட வேண்டும். மேலும் தென்காசி தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டு பின்பும் பாளையங்கோட்டை பத்திரப்பதிவு மாவட்டம் என்ற பெயரிலே இன்னும் பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு வருகிறது. எனவே இதனை தென்காசி பத்திரப்பதிவு மாவட்டமாக பெயர் மாற்றம் செய்திட வேண்டும். திருவங்கடம் தாலுகா அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கும் தருவாயில் உள்ளது. எனவே தாலுகா அலுவலகம் செல்வதற்கு பாதை அமைத்து தர கேட்டுக்கொள்கிறேன். சங்கரங்கோயில் நகர பகுதியில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வண்ணம் சங்கரங்கோயில் ராஜபாளையம் சாலையில் உள்ள ரயில் இருப்பு பாதையினை கணக்கில் கொண்டு ஒரு ரயில்வே மேம்பாலம் அமைத்திட ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சங்கரங்கோயில் நகர பகுதியில் அதிகப்படியான நெசவாளர்கள் இஎஸ்ஐ மருத்துவமனையை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் மருத்துவமனைக்கான சொந்த கட்டிடம் ஒன்று இல்லை. எனவே இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு சொந்த கட்டிடம் அமைக்கவும் மருத்துவமனையில் சித்தா பிரிவு அமைத்திடவும் தொடர்ந்து பொதுமக்களிடம் கோரிக்கை வழங்கப்பட்டு வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு மேற்படி கோரிக்கையை பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இளையசெந்தல் பகுதி மக்களின் நீண்ட கால கோரிக்கையாக உள்ள இளையசெந்தல் பிற்காவை கோயில்பட்டி வருவாய் மாவட்டத்துடன் இணைத்திடவும், அதேபோல திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுகா வன்னிக்கோணந்தல் பிற்காவினை தென்காசி மாவட்டத்தோடு இணைத்திடவும் அப்பகுதி மக்களால் கோரிக்கை வைக்கப்பட்டு தொடர்ந்து கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது.
கோரிக்கை மீது நடவடிக்கை எடுத்து ஆவணம் செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். மானூர் தாலுகா வெள்ளப்பநேரி கிராமத்தில் கடந்த அக்டோபர் மாதம் பெய்த கனமழையில் பெரிய கண்மாய் நிறைந்து பல வீடுகள் சேதமடைந்து எதிர்வரும் காலங்களில் அசம்பாவிதங்கள் நடைபெறாது இருக்க குளத்தினை ஆழப்படுத்தி மடைகளை சீர் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு 40க்கு 40 மக்களின் மனங்களை வென்று வரலாறு படைத்த வெற்றியின் விலாசமே எங்களின் சுவாசமே தலைவர் அவர்களின் முதல்வரை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.